ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 4, திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள். பாகம் 4. நிகழ்ச்சிக்கு போகலாம். 11ஆம் நூற்றாண்டில் 1054 திருச்சபை வாழ்வில் ஒரு துயரமான நிகழ்ச்சி நடந்தது. திருச்சபை மேலை திருச்சபை என்றும் கீழை திருச்சபை என்றும் பிளவுபட்ட துயர சம்பவம். மேலை சபையினர் திருத்தந்தையை தங்கள் தலைவராக ஏற்றனர். கீழை சபையினர் தங்கள் மறை முதல்வரை தங்கள் தலைவராக ஏற்றனர். அதற்கு காரணம், பல நூற்றாண்டுகளாகவே திருச்சபையில் மேற்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் இடையே உரசல்கள் இருந்து வந்தது. மேற்கு பகுதியில் ஜெர்மானிய அரசர்களின் ஆதிக்கம் மேலோங்கியதும், கீழை பகுதியின் அரசன் தன் அதிகாரத்தை மேற்கு பகுதியில் நிலைநாட்ட இயலாமல் போனதும், திரு உருவ வணக்கம் பற்றி இரு பகுதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட சர்ச்சையும், திருச்சபை தலைவர்களிடையே நிலவிய பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, அதிகார மோகம் போன்றவையும் பிளவுக்கு காரணமாய் அமைந்தது. கொன்ஸ்டாந்தினோபிள் மறை முதல்வராக இருந்த மிக்கேல் செருலாரியுஸ் என்பவர் 1054 மேலை திருச்சபையின் சில பழக்கங்களை விமர்சித்தார். திருத்தந்தையை தந்தை என்று அழைக்காமல் சகோதரர் என்று அழைத்தார். 1049 முதல் 1054 வரை திருத்தந்தையாக இருந்த 9ஆம் லேயோ என்பவர் கொன்ஸ்டாந்தினோபிள் மறை முதல்வராக இருந்த மிக்கேல் செருலாரியுஸ் என்பவரின் அதிகாரத்தை பறித்து விடுவார் என்று அஞ்சினார். எனவே தமது திருச்சபை பகுதியில் இருந்த ரோமை வழிபாட்டு முறை கோவில்களையும் துறவற மடங்களையும் மூடிவிட ஆணையிட்டார். புளியாத அப்பம் நற்கருணை கொண்டாட்டத்தில் பயன்படுத்துவதை கண்டித்தார். குருக்களின் மன துறவு பற்றி விமர்சித்தார். விசுவாச அறிக்கையில் பிதாவினிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகின்ற பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் என்பதற்கு பதில் பிதாவிடமிருந்து சுதன் வழியாக என்றிருக்க வேண்டும் என்று வாதாடினார். செருலாரியுஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவரது தாக்குதல்களுக்கு பதிலளிப்பதற்காக திருத்தந்தை 9ஆம் லேயோ 3 தூதுவர்களை அனுப்பினார். இவர்கள் திருத்தந்தைக்கு திருச்சபை முழுவதிலும் ஆட்சி அதிகாரம் உண்டு என்பதை செருலாரியுஸ் ஏற்றிட வேண்டும் என்றும், மேலை சபையின் பழக்கங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டவை என்றார்கள். செருலாரியுஸ் இதை ஏற்க மறுத்தார். எனவே திருத்தந்தையின் தூதுவர்கள் 1054 ஜூலை 16ஆம் தேதி ஓர் ஆணை தயாரித்தனர். அதில் செருலாரியுஸ் திருச்சபையிலிருந்து விலக்கப்பட்டதாக குறிப்பிட்டனர். அந்த ஆணை ஏட்டினை அவர்கள் கொன்ஸ்டாந்தினோப்பிள் புனித சோபியா ஆலயத்தின் பீடத்தின் மேல் வைத்து மக்களுக்கும் குருக்களுக்கும் முன்னிலையில் கடவுளே பார்த்து தீர்ப்பிடுவாராக என்று கூறிவிட்டு திரும்பிவிட்டனர். செருலாரியுஸை திருச்சபையில் இருந்து விலக்கியது ஒரு பெரிய சோக நிகழ்ச்சி ஆயிற்று. மேலை திருச்சபை கீழை திருச்சபை என்ற பிளவு நிரந்தரமாயிற்று. செருலாரியுஸை திருச்சபையில் இருந்து விலக்கிய நாள் ஜூலை 16, 1054. ஆனால் திருத்தந்தை 9ஆம் லேயோ
1054 ஏப்ரல் 19 அன்றே இறந்துவிட்டார். அடுத்த திருத்தந்தையான 2ஆம் விக்டர் 1055 தான் திருத்தந்தை ஆனார். அப்படி என்றால் திருத்தந்தை 9ஆம் லியோவின் தூதுவர்களுக்கு செருலாரியுஸை திருச்சபையில் இருந்து விலக்கம் செய்யும் அதிகாரம் இருந்ததா என்பது குறித்து இன்று வரை சர்ச்சை நிலவுகிறது. செருலாரியுஸ் திருச்சபையில் இருந்து விலக்கப்பட்ட ஒரு சில நாட்களில் செருலாரியுஸ் திருத்தந்தையின் பிரதிநிதிகளை திருச்சபையில் இருந்து விலக்கினார். 1054 நிகழ்ந்த பிளவு ரோமை கத்தோலிக்க திருச்சபை ஒரு பக்கம், மரபு வளா திருச்சபை அதாவது ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபை என்ற பெரும் பிரிவினை ஏற்பட்டது. இப்பிரிவினை இன்று வரை தொடர்கிறது. திருச்சபையில் சீர்கேடுகள் விளைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் துறவற மடங்கள் அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் அதிகார போக்குகளுக்கும் அடிமையானது என்றுணர்ந்த வில்லியம் என்ற ஒரு பிரபு துறவற மடங்களில் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று எண்ணி பிரான்ஸ் நாட்டில் குளுனி என்ற நகரில் 910ஆம் ஆண்டு ஒரு துறவற மடம் தொடங்கினார். ஏற்கனவே 480 முதல் 547 வரை வாழ்ந்த புனித பெனடிக்ட் அதாவது ஆசீர்வாதப்பரால் வகுத்தளித்த ஒழுங்குகளை பின்பற்றும் நிறுவனமாக குளுனி துறவற மடம் உருவாக்கப்பட்டது. புனித ஆசீர்வாதப்பர் சந்நியாச வாழ்வை தழுவி ரோமைக்கு அநேக சுபியாக்கோ என்ற இடத்தில் ஒரு குகையில் 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர். வேறு சில சன்னியாசிகளை ஒன்று சேர்த்து இத்தாலியாவில் மோந்தே கசினோ என்ற மலைப்பகுதியில் 529ஆம் ஆண்டு ஒரு துறவற மடத்தை நிறுவியவர். துறவியரின் வாழ்க்கையை நெறிப்படுத்த ஒரு ஒழுங்கு திட்டம் வகுத்து கொடுத்திருந்தார். உழைப்பும் ஜபமும் இந்த துறவியரின் உயிர் மூச்சாக இருந்தது. அதில் முக்கியமான 3 சாதனைகள் என்னவென்றால் கிறிஸ்தவ மறையை அறிவித்தல் மற்றும் மேலை நாட்டு கல்வி கலாச்சாரம் வளர்த்தல் மற்றும் உழைப்பு வழியாக நாகரீகம் வளர்த்து மக்கள் வாழ்வை மேம்படுத்துதல் ஆகியவை. இதன் குறியீடுகளாக சிலுவை மற்றும் நூல் மற்றும் கலப்பை ஆகியவைகளை பயன்படுத்தி இருந்தனர். இந்த ஆசீர்வாதப்பர் சபையின் துறவற மடம்தான் குளுனியில் தொடங்கப்பட்டது. துறவியர் ஜபத்தில் ஈடுபட்டனர், உழைப்பில் மூழ்கினர். இவர்கள் நேரடியாக திருத்தந்தையின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இருந்தனர். 1100ஆம் ஆண்டளவில் மேற்கு ஐரோப்பாவில் சுமார் 1500 கிளை துறவற மடங்கள் குளுனியில் இருந்து பிறந்து வளர்ந்தோங்கின. பல திறமை வாய்ந்த ஆயர்கள் இத்துறவற இல்லங்களில் இருந்து தோன்றினர். குறிப்பாக திருத்தந்தையர் 7ஆம் கிரகோரி, 2ஆம் அர்பன் ஆகியோர் குளுனியின் துறவற கிளை மடங்களில் இருந்து வந்த துறவியரே. 11ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனிய பேரரசர்கள் மேலை திருச்சபையை தொடர்ந்து தம் ஆளுகைக்குள் வைத்திருந்தனர். அவர்களே திருத்தந்தையர் நியமனத்தில் தலையிட்டனர், திருச்சபைக்கு ஆதரவு கொடுத்தனர். இப்படி நியமிக்கப்பட்ட திருத்தந்தையரும் கர்தினால்களும் ஓர் உண்மையை உணரலாயினர். அதாவது மன்னர்கள் திருச்சபையின் உள் வாழ்விலும் புற வாழ்விலும் குறுக்கிடுவதை தடுக்க வேண்டும். திருச்சபைக்கு உரிய ஞான அதிகாரம் சுதந்திரம் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும்.
கொள்கை அளவில் இது சரி என்று பட்டாலும் நடைமுறையில் திருச்சபையின் சுதந்திரத்தை நிலைநாட்டுவது கேள்விக்குறியாகவே இருந்தது. இச்சமயத்தில்தான் கர்தினால் கில்டபிராண்ட் என்பவர் 7ஆம் கிரகோரி என்ற பெயரோடு 1073 திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றார். இவர் ஓர் இறைவாக்கினர் போல் உறுதியோடு செயல்பட்டார். பேதுரு வழியாக கிறிஸ்து திருச்சபைக்கு அளித்த அதிகாரமும் சுதந்திரமும் ஆட்சியாளரிடம் பறிபோவதை இவர் எதிர்த்தார். தேவை எழும்போது அரசரையே நீக்கிவிட திருச்சபைக்கு அதிகாரம் உண்டு எனவும் கடவுளின் திருச்சபையினுடைய ஒழுங்குகளுக்கு எதிராக உள்ள சட்டங்களை மாற்றிட திருத்தந்தைக்கு பொறுப்பு உண்டெனவும் அறிவித்தார். குறிப்பாக 7ஆம் கிரகோரி திருச்சபையின் வாழ்வில் சீர்திருத்தமும் மறுமலர்ச்சியும் ஏற்பட முழு மூச்சோடு பாடுபட்டார். குருக்கள் மனத்துறவை கரிசனையோடு கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் தாங்கள் புரிகின்ற ஆன்மீக பணிக்கு சம்பளமாக பணம் பெறலாகாது என்று அவர் உறுதியாக எடுத்துரைத்தார். தாம் ஏற்படுத்திய சீர்திருத்தங்களை ஆட்சியாளர்களோ ஆயர்களோ எதிர்த்த போது கிரகோரி அவர்களிடம் தமது பிரதிநிதிகளை அனுப்பி அவர்களை திருச்சபையில் இருந்து விலக்கம் செய்தார். ரோமை பேரரசன் 4ஆம் ஹென்றி திருத்தந்தை கிரகோரியின் சீர்திருத்தங்களை ஏற்க மறுத்தான். அவன் அரசனாக இருந்தாலும் ஆயர்களை நியமிக்க அவனுக்கு உரிமை இல்லை என்று திருத்தந்தை கூறினார். அரசன் தனக்கு ஆதரவாக ஆயர்களை கூட்டி திருத்தந்தை கிரகோரியை பதவி நீக்கம் செய்வதாக அறிவித்தான். கிரகோரி உடனடியாக பதிலடி கொடுத்தார். அரசனை திருச்சபையில் இருந்து நீக்கினார். அரசனுடைய குடிமக்கள் இனிமேல் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்று அறிவித்தார். 4ஆம் ஹென்றி தன் அதிகாரம் கை நழுவி போவதை உணர்ந்தான். அரசனுக்கு ஆதரவாயிருந்த இளவரசர்களும் அரசனுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். ஓர் ஆண்டுக்குள்ளாக அரசன் திருச்சபை விலக்கு என்ற தண்டனையில் இருந்து விடுதலை பெறாவிட்டால் புதியதொரு அரசனை தேர்ந்தெடுக்க போவதாக இளவரசர்கள் பயமுறுத்தினர். அரசன் இக்கட்டான நிலைக்கு உள்ளானான். தன்னுடைய கீழ்ப்படியாமைக்கு பரிகாரம் செய்ய கனோசா நோக்கி 1076 1077 ஆண்டுகளின் குளிர்காலத்தில் பயணமானான். மனைவியோடும் குழந்தையோடும் சில துணைவர்களோடும் ஆல்ப்ஸ் மலையை கடந்து திருத்தந்தை 7ஆம் கிரகோரியின் முன் பேரரசன் 4ஆம் ஹென்றி முழந்தாள் படியிட்டு மன்னிப்பு கோரினான். மன்னிப்பு வழங்கப்பட்டது. உலக ஆளுநர்களின் அதிகாரத்தில் இருந்து திருச்சபை விடுதலை பெற கிரகோரி வழிவகுத்தார். அவர் 1085 இறந்தார். திருத்தந்தை 7ஆம் கிரகோரிக்கு பின் 1088 முதல் 1099 வரை திருத்தந்தையாக 2ஆம் அர்பன் இருந்தார். கீழை பகுதிகளில் இஸ்லாமியரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த கிறிஸ்தவ திருத்தலங்களை மீட்டிட சிலுவை போர் புரியும்படி 1095 மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் மக்களை நடைமுறையில் ஒன்று சேர்க்கவும் கீழை பகுதியில் இருந்த திருச்சபை இஸ்லாமியர் கைகளில் துன்புறுவதை தடுக்கவும் அவர் சிலுவை போரினை அறிவித்தார். அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.
அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் 4, திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் 4 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.